ஸ்கூல் படிக்கும் போது பெருசா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படிலாம் கிடையாது. சும்மா அப்படி காமா உட்காந்து எல்லாரையும் சுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்து அதுக்குள்ள பிளேஸ் சிரிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிற ஒரு பர்சன் தான். எல்லா ஸ்கூல்லயும் இந்த ஸ்டோரி டெஃபினட்டா சொல்லியிருப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல இதுக்கு முன்னாடி சுடுகாடா இருந்தது, அதே உங்க ஸ்கூல்ல இருக்கும்ல ஆன்சர் ஆயிடுச்சு. திடீர்னு சொல்லுவோம் இன்னைக்கு வாஷ்ரூம் சத்தம் கேட்டுச்சு, இன்னைக்கு பேய் வந்திருக்கு. அப்போ எல்லா ஸ்கூல்லயும் பேய் வந்திருக்கும், அதே மாதிரி எங்க ஸ்கூல்லயும் பேய் வந்துச்சு. ஆனா எனக்கு வேற பேய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. வேற போறதுக்கு பயமா இருக்குமே யோசிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் யாராவது கேங்க போனாங்கன்னா சரி அவங்க பின்னாடியே போறோம் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி அப்படி போயிடும். அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து பேக் கால்ஸ்லாம் ஃபோன் பண்ணி உங்க இதுல பாம் த்ரெட் வாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 2 times எங்க ஸ்கூல்ல வந்து எல்லாரையுமே கிளப்பி விட்டாங்க. ஓகே போலாம் அப்படின்னு. ஒரு டைம் 3rd டைம் என்ன ஆயிடுச்சுன்னா இது கண்டுபிடிச்சிட்டாங்க சேஃப் கால்னு சொல்லிட்டு சோ அங்கேயே வச்சிருந்தோம். ஸ்கூல்ல இருக்கும்போது அப்ப பயம் எல்லாரும் பேசிக்கிறாங்க. போச்சு இன்னும் 1/2 an hour நம்ம எல்லாருமே செத்துருவோம். லாஸ்ட் விஷயம் என்ன இருக்கு, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட உட்காந்துட்டோமா கொஞ்ச நேரத்துல செத்துருவோம், யாருக்கிட்ட உட்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ப நான் நினைச்சுப்பேன் நீ தம்பி இங்கதான் இருக்கான், அம்மா பார்த்தாலும் அம்மா அப்பாவை எப்படி பாக்குறது, பார்க்காம செத்துருவோம் யோசிச்சுட்டு இப்படி ரொம்ப அமைதியா இருந்து என்னோட லாங்குவேஜ் என்னவா இருந்ததுன்னா டான்ஸ். நான் சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா எந்த காம்படிஷன் எதுவா இருந்தாலும் அதுல சேர்த்து விட்டுருவாங்க. பட் ஸ்கூல்ல வந்து அந்த பார்ஷியாலிட்டி அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி எனக்கு சான்ஸ் கிடைச்சது 5th ஸ்டாண்டர்ட். 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்பயுமே அந்த ஒரு மெயின் குரூப் ஒண்ணு இருக்கும். நான் 5th ஸ்டாண்டர்ட்ல ஜாயின் பண்ணேன். 12th வரைக்கும் எப்பயுமே அந்த குரூப்ல தான் இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன ஸ்கூல்ல ஒருத்தருக்கு தெரியும்னா அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணா அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஸோ என்னோட லாங்குவேஜ் வந்து அதுவாதான் இருந்திருக்கு. எல்லாருக்குமே ஸ்கூல்ல வந்து 10 minutes மெடிடேஷன் பீரியட் இருக்கும். அந்த 10 minutes மெடிடேஷன் பீரியட் எனக்கு மட்டும் ஃப்ரூட்ஸ் அண்ட் டேட்ஸ் சாப்பிடணும். எல்லாரும் கண்ண மூடி உட்கார்ந்துருப்பாங்க கிளாஸ்ல. நான் இத வந்து மறக்கவே முடியாது. என் கூட படிச்சவங்களாவே இதை மறக்க முடியாது.